So நம்ம பார்க்க போற ப்ராப்ளம் PDA language of L equal to WC W power R, that's W belongs to A plus B the whole star. ஓகேவா? ஸோ இந்த லாங்குவேஜ் பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா W அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த வேர்டு அதோட ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து W ஓட ரிவர்ஸ் ரெண்டுமே வந்துட்டு ஈக்குவலா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ நடுவில் வந்து ஒரு செப்பரேட்டர் C அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து செப்பரேட்டர், அதாவது எந்த இடத்துல வந்து நமக்கு அந்த வேர்டு வந்து எண்ட் ஆகுது, அந்த வேர்டு எண்ட் ஆகி அதோட ரிவர்ஸ் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி தெரியணும்ல. ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்ற செப்பரேட்டர் தான் இந்த இடத்துல C அப்படிங்கிறது. ஸோ நம்மளுடைய லாங்குவேஜ் W அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் a combination of A plus B the whole star. ஸோ A plus B the whole star நமக்கு தெரியும், எந்த இன்புட்டும் வராமலே போகலாம், வெறும் A மட்டும் வரலாம், B மட்டும் வரலாம், AB வரலாம், BA வரலாம், ஆர் ABB இல்லை அப்படின்னா WAB. இந்த மாதிரி AB காம்பினேஷன்ஸ்ல எந்த இன்புட்ஸ்னாலும் எந்த ஸ்ட்ரிங்ஸ்னாலும் நமக்கு ஜென்ரேட் ஆகணும். ஓகேவா? ஸோ அதான் A plus B the whole star அப்படிங்கிறது நமக்கு AB காம்பினேஷன்ஸ்ல எந்த இன்புட் வந்தாலும் நம்ம இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க தான் போறோம். ஓகேவா? ஸோ இதான் நம்மளுடைய கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளோட ஐடியா பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அதாவது இனிஷியலா W பார்க்கும்போது புஷ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ W பார்க்கும்போது புஷ் பண்ணுவோம். AB காம்பினேஷன்ஸ்ல எந்த லெட்டர் வந்தாலும் நம்ம புஷ் தான் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு அடுத்து C பார்க்கும்போது ஜஸ்ட் ஸ்கிப் மட்டும் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ C பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணிட்டு ஸ்டேட் வந்து சேஞ்ச் பண்ணணும். எதுக்கு ஸ்டேட்டை சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருக்கிறது புஷ் ஆபரேஷன். ஸோ இதுக்கு அடுத்து நாம W பவர் R பார்க்கும்போது என்ன செய்வோம், பாப் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபைனலா நமக்கு எம்டி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல வந்து அக்செப்ட் பண்ணிடுவோம். அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகேவா? ஸோ எம்டி அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய இன்புட் அண்ட் ஸ்டாக். ஓகேவா? ஸோ இன்புட் டேப் அண்ட் ஸ்டாக் ரெண்டுமே எப்படி இருக்கணும், எம்டி ஆயிருக்கணும். எம்டி ஆயிருந்தா நம்ம வந்து அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க போறோம். ஓகே, ஸோ இப்போ நம்மளுடைய இன்புட் நம்ம ஜென்ரலாக வந்துட்டு ஒரு 2-3 இன்புட் எடுத்துட்டு அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணால் நமக்கு வந்து சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ நான் எடுத்துக்க போற இன்புட் இடத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு இன்புட் நான் எடுத்துக்கிறேன், அது வந்து ஏல ஸ்டார்ட் ஆகணும்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ WA+B அப்படிங்கிறது என்னுடைய இன்புட்டா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இதுக்கு அடுத்து ஒரு செப்பரேட்டர் சீன் வரும், அதுக்கடுத்து இந்த வேர்டோட ரிவர்ஸ். ஓகேவா? ஸோ BB+A இதனுடைய ஃபர்ஸ்ட் இன்புட் நான் எடுத்துக்கிறேன். என்னோட செகண்ட் இன்புட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா BA ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன், BB+Aன்னு சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ as usual நடுவில் செப்பரேட்டர் C அண்ட் WA+B. சரியா? ஸோ இதான் நான் எடுத்துக்க போற ரெண்டு இன்புட். இதை வச்சு நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய PDA மிஷின் வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறேன். ஸோ PDA மிஷின் கன்ஸ்ட்ரக்ட் பொறுத்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண போறது டிரான்சிஷன் டயக்ராம், அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்றது. ஓகேவா? ஸோ இனிஷியலா என்னுடைய ஸ்டேட் Q0 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேட். என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேட் இருக்கும்போது என்னுடைய இன்புட் டேப் இனிஷியலா பார்த்தா என்னுடைய இன்புட் டேபும் எம்டியா இருக்கும், அண்ட் அதே மாதிரி என்னுடைய ஸ்டாக்கும் பார்த்தோம் அப்படின்னா எம்டியா இருக்கும். சரியா? ஸோ அதில் நான் பார்க்க போற இன்புட் வந்து WA+B. அதுக்கடுத்து எனக்கு ஒரு செப்பரேட்டர் வரும், செப்பரேட்டர் ஃபாலோ பண்ணி WB+A வரும். சரியா? அண்ட் அதே மாதிரி என்னுடைய அடுத்த இன்புட்டுக்கும் நான் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். என்னுடைய நெக்ஸ்ட் இன்புட் WB+A, அதுக்கடுத்து ஒரு செப்பரேட்டர், அதுக்கடுத்து இந்த வேர்டு அப்படியே ரிவர்ஸில் வரணும், WA+B அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயும் ஸ்டாக் போகிற இனிஷியல் வந்துட்டு எம்டியாக தான் இருக்கு. சரியா? ஸோ நான் எடுத்துக்க போகிற ரெண்டு இன்புட்ஸ் அதனுடைய கரஸ்பாண்டிங் ஸ்டாக்ஸ். ஸோ எனக்கு இனிஷியல் ஸ்டேட் Q0 அப்படின்னா என்னுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரீட் பண்ண போற ஃபர்ஸ்ட் இன்புட் சிம்பிள் ஏவா இருக்கும், இங்கே பியா இருக்கும். அப்போ எனக்கு ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கும், which means டாப் ஆஃப் தி செகண்ட் இஸ் நாட்டா இருக்கும். ஸோ நான் ரீட் பண்ண போற இன்புட் சிம்பிள் ஏவா இருக்கும்போது என்னுடைய ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கும். அப்போ நான் என்ன செய்வேன், புஷ் தான் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த ஏவை எடுத்துட்டு என்ன செய்வேன், இந்த இடத்துல புஷ் பண்ணிடுவேன். இது ஏவா இருந்துச்சுன்னா. சப்போஸ் அந்த இன்புட் சிம்பிள் பிஆ இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஏன்னா எனக்கு ஏபி காம்பினேஷன்ல எப்படினாலும் வரலாம். ஸோ ஏலையும் ஸ்டார்ட் ஆகலாம், பிலையும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ நான் என்ன செய்வேன், இந்த இடத்துல அதையும் நான் செக் பண்ணணும். சப்போஸ் பி இருக்கு அப்படின்னா என்ன செய்யணும், ஜஸ்ட் பி இருக்கும்போது டாப் ஆஃப் தி ஸ்டாக் ரிசல்ட் தான் என்ன செய்வேன், அந்த இடத்துலையும் ஜஸ்ட் புஷ் மட்டும் தான் பண்ண போறேன். பி இஸ் நாட் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இனிஷியல் இன்புட் சிம்பிள் ஏ ரீட் பண்ணும்போது என்னுடைய ஸ்டாக் வந்து எம்டியா இருக்கு அப்படின்னா நான் என்ன செய்வேன், அந்த ஏவை வந்துட்டு உள்ளக்கா புஷ் பண்ணுவேன். ஸோ என்னுடைய டாப் வந்து இப்படி சேஞ்ச் ஆகிடும். இனிஷியல் எக்ஸாம்பிள் இருந்தது இப்போ மேலே ஒரு ஸ்டெப் மூவ் ஆகிடும். ரைட்?
ஸோ நெக்ஸ்ட் நான் அடுத்து ரீட் பண்ண போற இன்புட் சிம்பிள் வந்துட்டு ஏ. ஓகேவா? ஸோ என்னுடைய நெக்ஸ்ட் இன்புட் சிம்பிள் வந்து ஏ. அதே மாதிரி கீழே பார்த்தோம் அப்படின்னா பி. ஸோ இப்போ என்னுடைய செகண்ட் இன்புட் சிம்பிள் ஏ எடுக்கிறேன் அப்படின்னா ஏ எடுக்கும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக் என்னவா இருக்கு? ஏவா இருக்கு. சரியா? ஸோ நான் ரீட் பண்ண போற இன்புட் சிம்பிள் ஏ. அப்ப எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கு? ஏ தான் இருக்கு அப்படின்னா நான் என்ன செய்வேன்? ஜஸ்ட் புஷ் தான் பண்ணுவேன். which means அகைன் வந்துட்டு ஏன்னு சொல்லி புஷ் ஆகும். சரியா? முடிஞ்சது. அதே மாதிரி இந்த இடத்துல செக் பண்றேன். செக் பண்ணும்போது என்னுடைய டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இருக்கிறது பி. நான் ரீட் பண்ண போற இன்புட் சிம்பிள் பி. ஓகேவா? ஸோ நான் ரீட் பண்ண போற இன்புட் சிம்பிள் பி, டாப் ஆஃப் த ஸ்டாக் பி அப்படின்றதுனால அகைன் என்ன தான் செய்ய போறேன்? ஜஸ்ட் புஷ் தான் பண்ண போறேன். முடிஞ்சது. இதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பார்த்தோம் அப்படின்னா நான் இதுக்கு அடுத்து ரீட் பண்ண போற இன்புட் சிம்பிள் வந்து பி. அப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்கும்? ஏ இருக்கும். சரியா? ஸோ என்னுடைய ஸ்டாக் டாப் வந்து கொஞ்சம் மேலே மூவ் ஆகிடும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் பி வந்துடும். ஸோ இங்கே மேலே வந்துடும். ஓகே, ரைட். ஸோ என்னுடைய 2B இங்கே 2A முடிஞ்சது. ஸோ நான் ரீட் பண்ண போற தேர்ட் இன்புட் சிம்பிள் பி அப்படின்னா தேர்ட் இன்புட் சிம்பிள் பியா இருக்கும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக் என்னவா இருக்கும்? ஏவா இருக்கும். ஸோ அதுக்கு நான் என்ன செய்யணும்? அகைன் சேம் ஸ்டேட்ல தான் மெயின்டைன் ஆகுது. ஏன்னா நான் பண்ண போகிறது எல்லாமே சேம் ப்ராசஸ். ஸோ பி ரீட் பண்ணும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக் ஏவா இருந்தது அப்படின்னா நான் என்ன செய்வேன்? ஜஸ்ட் புஷ் ஆப்ரேஷன் தான். ஸோ இந்த பி எடுத்து இந்த இடத்துல புஷ் பண்ணிட வேண்டியதான், வேலை முடிஞ்சுது. ஸோ புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன மாறிடும்? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த இன்புட் சிம்பிளை ரீட் பண்ண போயிடும். ஸோ இப்போ எனக்கு என்னவா மாறிடும்? பி இருக்கும்போது ஏ டாப் ஆஃப் த ஸ்டாக் இருக்கும்போது பி ரீட் பண்ணேன் அப்படின்னா டிஏ அப்படின்னு சொல்லி தான் போடுவேன். அதே மாதிரி கீழே செக் பண்ணுங்க. கீழே செக் பண்ணும்போது என்னுடைய அடுத்த இன்புட் சிம்பிள் ஏ அப்படின்னு நான் வந்துட்டு இந்த ஏ வந்து புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து ஏவா வந்து மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ நான் இந்த ஏ வந்துட்டு இடத்துல புஷ் பண்ணியிருக்கேன். இனிஷியலாக பி ரீட் பண்ணி பி புஷ் பண்ணேன், அடுத்த பி ரீட் பண்ணி அதையும் புஷ் பண்ணேன், அடுத்த ஏ ரீட் பண்ணி அதையும் புஷ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு அடுத்த ஏவா வந்து நான் ரீட் பண்ணுறேன். ஸோ ரீட் பண்ணும்போது என் டாப் ஆஃப் த ஸ்டாக் என்னவா இருக்குது? ஏயா இருக்குது. விச் மீன்ஸ் நான் ரீட் பண்ண போகிறேன் இன்புட் சிம்பிள் வந்து ஏ. அப்போ டாப் ஆஃப் ஸ்டாக் பி இருந்துச்சு அப்படின்னு என்ன செய்வேன்? ஏபி அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிடுவேன். ஓகேவா? ஸோ நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் இந்த இடத்துல ஏ, டாப் ஆஃப் ஸ்டாக் வந்து பி இருந்தது அப்படின்னா அந்த ஏவை வந்து புஷ் பண்ணிடுவேன். அதை நம்ம இடத்துல பண்ணுறதுக்கு ஏபி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அதுக்கு அடுத்த இன்புட்டுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரைட்டு. ஸோ இப்போ என்னுடைய ஃபோர்த் இன்புட் சிம்பிள் நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் வந்து பி, டாப் ஆஃப் ஸ்டாக் வந்து பிஏ இருக்குது. அதுக்கு என்ன செஞ்சிருக்கேன்? ஆல்ரெடி கான்செப்ட் வந்து எழுதியிருக்கேன். நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் பி, டாப் ஆஃப் ஸ்டாக் பி இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் பிபின்னு சொல்லி புஷ் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இதை கேன்சல் பண்ணிவிடுங்க, பிபின்னு சொல்லி புஷ் பண்ணிவிடுங்க, வேலை முடிஞ்சுது. அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் ஏ, டாப் ஆஃப் த ஸ்டாக் ஏவா இருக்குது. அப்போ நான் என்ன செய்வேன்? ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் டாப் ஆஃப் ஸ்டாக் ஏவா இருக்குதுன்னா ஏன்னு சொல்லி புஷ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு ஏபி காம்பினேஷன் எப்படி இருந்தாலும் என்ன செய்ய போகுது? இந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிக்க போகுது. ஓகேவா? ஸோ எனக்கு இருக்கிற பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸ்டாக் எம்டியாக இருக்கும்போது ஒன்று நான் ஏ ரீட் பண்ணலாம், இல்லை பி ரீட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாக்ல ஏன்ற சிம்பிள் இருக்கும்போது என்ன செய்யலாம்? ஏ ரீட் பண்ணலாம், இல்லைன்னா பி ரீட் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்டாக்ல வந்துட்டு பீன்ற சிம்பிள் டாப்ல இருக்கும்போது என்ன செய்யலாம்? ஏ ரீட் பண்ணலாம், இல்லை பி ரீட் பண்ணலாம். ஸோ எல்லா கண்டிஷனும் என்ன செஞ்சுட்டேன்? எழுதி முடிச்சிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்கு என்ன இன்புட் வந்தாலும் அது அஸ் யூஷுவல் புஷ் பண்ணிட்டே தான் இருக்க போகுது. ஸோ எப்போ இந்த புஷ் ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னா நான் செப்பரேட்டர் பார்க்குற வரைக்கும். சரியா? ஸோ இந்த இடத்துல இந்த ஏவை எடுத்து புஷ் பண்ணியாச்சு. என்னுடைய டாப் வந்து இந்த இடத்துக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. முடிஞ்சது. சரியா? ஸோ இப்போ நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் வந்துட்டு சி. ஸோ சி இஸ் செப்பரேட்டர். அதோட மீனிங் என்ன? நான் ஒன் சி பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா அதோட மீனிங் என்ன? நான் இதுக்கு அடுத்து வந்துட்டு அந்த வேர்டோட இதுக்கு சிக்கு முன்னாடி பார்த்த வேர்டோட ரிவர்ஸ் தான் நான் நெக்ஸ்ட் பார்க்க போறேன் அப்படிங்கிறது அதோட மீனிங். சரியா? ஸோ அந்த வேர்டோட ரிவர்ஸாக நான் செக் பண்ண போறேன். வேர்டோட ரிவர்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் ரீட் பண்ண போற இன்புட் சிம்பிள் சி. அப்போ எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக் என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்கே கொஸ்டின். ஸோ நான் சி ரீட் பண்ணும்போது எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக்ல இங்கே பி இருக்குது, இங்கே சி பார்க்கும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக்ல ஏ இருக்கு. சரியா? ஸோ எனக்கு ரெண்டு பாசிபிலிட்டியுமே இருக்கு. ஸோ சி பார்க்கும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக் ஏவா இருக்கலாம், இல்லை சி பார்க்கும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக் பியா இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா நம்ம வந்துட்டு புஷ்ஷும் பண்ண போறதில்ல, பாப்பும் பண்ண போறதில்ல. ஸோ அந்த பி அப்படியே வச்சுக்கோங்க, அந்த ஏ அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ நம்ம வந்துட்டு புஷ் பண்றோம் அப்படின்னு என்ன செய்வோம்? அந்த சிம்பிளை இந்த இடத்துல சேர்த்து எழுதுவோம். சரியா? ஸோ புஷ் பண்றோம் அப்படின்னா இந்த சிம்பிளை சேர்த்து எழுதுவோம். இந்த இடத்துல எதுவுமே include பண்ணல, which means we are going to simply skip the input which we are going to read in the input tab. So input tabல நான் ரீட் பண்ண போறேன் input symbol-ஐ just ரீட் பண்ணிட்டு நான் புஷ் பண்ணாலும் பாப் பண்ணுங்க, just skip மட்டும் பண்ணிட்டேன். ரைட்.
ஸோ இப்போ நான் ரீச் பண்ண போகிற ஸ்டேட் Q1 சரியா. ஸோ Q1 இந்த இடத்துல நான் பார்க்கும்போது எனக்கு ஸோ அகைன் வந்துட்டு செல்ஃப் லூப் தான். ஸோ இந்த இடத்துல நான் ரீட் பண்ண போகிற ஃபர்ஸ்ட் இன்புட் சிம்பிள் என்னவா இருக்கும், பிஆ இருக்கும். பிஆ இருக்கும்போது எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக் என்னவா தான் இருக்கணும், பிஆ தான் இருக்கணும் சரியா. ஏன் அப்படின்னா இப்போ என்னுடைய இந்த இங்கே இந்த செப்பரேட்டருக்கு முன்னாடி என்ன சிம்பிள் இருக்குதோ அந்த சிம்பிளும் செப்பரேட்டருக்கு அடுத்து இருக்கணும். அதே மாதிரி செப்பரேட்டர் வந்து ரெண்டாவது என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கணும். செப்பரேட்டர் வந்து மூணாவது என்ன சிம்பிள் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கணும். செப்பரேட்டர் நாலாவது என்ன சிம்பிள் இருக்கோ அது இங்கே நாலாவதாக இருக்கணும். ஸோ அந்த பொசிஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம். ஓகே. ஸோ செப்பரேட்டருக்கு லெஃப்ட்ல எந்த பொசிஷனோ ரைட்லேயும் அதே பொசிஷனில் அதே சிம்பிள் இருந்தால் மட்டும்தான் ஒரு வேர்டு அதோட ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்மளால கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ அதனால எனக்கு இங்கே செல்ஃப் லூப் எப்படி வரும் அப்படின்னா, நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் ஏ அப்படின்னா எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக்லேயே ஏ மட்டும்தான் இருக்கணும். இருந்தாலும் என்ன செய்ய முடியும், பாப் பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் பி அப்படின்னா டாப் ஆஃப் த ஸ்டாக்ல பி இருந்தாலும் என்ன செய்ய முடியும், பாப் பண்ண முடியும். ஓகேவா. ஸோ சிம்பிளாக நீங்கள் இதை இங்கே வச்சு சொல்லலாமே. ஸோ இப்போ நான் பி ரீட் பண்ணுறேன், டாப் ஸ்டாக் என்ன இருக்குது, பி இருக்குது. ஸோ பிக்கு பி பார்க்கும் என்ன செஞ்சிருவேன், பாப் பண்ணிவிடுங்க. ஸோ எனக்கு இந்த இடத்துல இந்த பியை நான் ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ எனக்கு இந்த பி வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் நான் இன்புட் ரீட் பண்ண போகிறது பி தான். அப்போ என் டாப் ஸ்டாக்ல என்ன தான் இருக்குது, பி தான் இருக்குது. ஸோ நான் அப்போ என்ன செய்வேன், இந்த பியை பாப் பண்ணிவிடுவேன். இந்த பியை நான் ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கடுத்து எனக்கு அகைன் டாப் வந்து சேஞ்ச் ஆகிடும். சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் ஏ, டாப் ஆஃப் த ஸ்டாக்ல ஏ இருக்கு. என்ன செஞ்சிடுறேன், இந்த ஏவை எடுத்துடுறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு இந்த ஏவை பாப் பண்ணிடுவேன். எனக்கு ரிமைனிங் பார்த்தா சிம்பிளி ஏ மட்டும்தான் இருக்கும். அகைன் நான் செக் பண்ணுறேன். கடைசியாக இருக்கிற இன்புட் சிம்பிள் வந்துட்டு சிம்பிளி ஏ. நான் என்ன செய்வேன், இந்த ஏவையும் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல இந்த ஏவை பாப் பண்ணிடுவேன். பாப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபைனலாக எனக்கு என்னோட இன்புட் டேப் எம்டி ஆகிடும். டாப் ஆஃப் த ஸ்டாக் செலக்டாக வந்துடும். ஓகேவா. ஸோ கீழே செக் பண்ணாலும் அதே ஃபார்ம் தான். ஸோ நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் ஏ, டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்குது, ஏ இருக்குது. ஸோ என்ன பண்ணிவிடுங்க, இங்கே ஏயை பாப் பண்ணிவிடுங்க. இங்கே இந்த ஏவை ரிமூவ் பண்ணிவிடுங்க. அண்ட் நெக்ஸ்ட் இன்புட் சிம்பிள் ஏ தான் இருக்குது. அப்போ என் டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன தான் இருக்குது, ஏ தான் இருக்குது. ஸோ இந்த ஏயை ஆஃப் பண்ணிவிடுங்க. டாப் வந்துட்டு ஒன்று மைனஸ் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல இந்த ஏ வந்துட்டு எனக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் இன்புட் சிம்பிள் போகிறேன். பியினுடைய நெக்ஸ்ட் இன்புட் சிம்பிள். அப்போ இந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்குது, பி தான் இருக்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன், இந்த பியை பாப் பண்ணிடுறேன். பாப் பண்ணிட்டேன் அப்படின்னா டாப் ஒன்று கம்மியாகிடும். இந்த பியை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அண்ட் அதுக்கடுத்து திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பியை ரீட் பண்ணுறோம். டாப் ஆஃப் த ஸ்டாக் பியாக இருக்குது அப்படின்னா இந்த பி கேன்சல் பண்ணிவிடும். இந்த பியை வந்துட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபைனலாக எனக்கு ரிசல்ட் தான் டாப் ஆஃப் த ஸ்டாக்காக இருக்கும். ஓகேவா. ஸோ பிக்கு பி பார்க்கணும், ஏக்கு ஏ பார்ப்போம், அவ்வளோதான். ஸோ எப்போ நான் ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ணுவேன், என்னுடைய இன்புட் டேப்ல ரீட் பண்ணுறதுக்கு எந்த சிம்பிளுமே இல்லை அண்ட் டாப் ஆஃப் த ஸ்டாக் ரிசல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன செய்வேன், என்னுடைய ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ணிடுவேன். முடிஞ்சது. இவ்வளோதான் ப்ராசஸ். அண்ட் இதை கன்சிடர் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்திருக்க டயக்ராம் எல்லாமே கரெக்டு. சரி, ஃபைனல் ஸ்டேட்டாக டபுள் சர்க்கிள் வரும். வந்திருக்க டயக்ராம் எல்லாமே கரெக்டு. பட் இதில் ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, a plus b the whole star, which means எப்சிலான் வந்தால் கூட என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணணும். எனக்கு இந்த எப்சிலான்றது எதுக்கு வரும், என்னுடைய டபிள்யூக்கு வரும். which means எந்த இன்புட்டும் இல்லாமல் வெறும் செப்பரேட்டர், எந்த இன்புட் இல்லாமல் வெறும் செப்பரேட்டர். ஸோ செப்பரேட்டர் முன்னாடி இப்படி எந்த இன்புட்டும் வராது, வெறும் செப்பரேட்டர் மட்டும் வரும். அப்படின்னு தான் என்ன செய்யணும், அக்செப்ட் பண்ணணும். which means நான் என்ன செய்யணும், செப்பரேட்டர் பார்க்கும்போது டாப் ஏவாக இருந்தால் ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கேன், பியாக இருந்தால் ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கோம். பட் அதே மாதிரி என்ன செய்யணும், செப்பரேட்டர் பார்க்கும்போது ஸ்டாக்கே எம்டியாக இருந்தாலும் என்ன செய்யணும், அதை அப்படியே வச்சுட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போகணும். ஏன்னா எனக்கு இங்கே எப்சிலான் அப்படிங்கிறது ஒரு இன்புட்டு. அப்போ எனக்கு இந்த இடத்துல எந்த இன்புட்டுமே இருக்காது. ஸோ என்னுடைய இன்புட் டேப்லேயே பார்த்தா சி மட்டும்தான் இருக்கும். ஸோ சி ரீட் பண்ணும்போது எனக்கு ஸ்டாக்கும் எம்டியாக தான் இருக்கும். ஸோ சி ரீட் பண்ணும்போது ஸ்டாக் எம்டியாக தான் என்ன செய்யணும், அதையும் அக்செப்ட் பண்ணணும். ஸோ சி ரீட் பண்ணதுக்கப்புறமா என்னுடைய இன்புட்டை பார்த்து எப்படி ஆகிடும், எம்டி ஆகிடும். ஸோ எந்த இன்புட்டுமே இருக்காது. அப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக் ரிசல்ட் அப்படியே தான் இருக்கும். அப்புறம் என்ன செய்யணும், ஃபைனல் ஸ்டேட்டை ரீச் பண்ணிவிடும். முடிஞ்சது. இதான் ஃபைனலாக இருக்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டு. ஸோ நம்ம இதை பொறுத்தளவுக்கு இனிஷியலாக சி பார்க்குற வரைக்கும் நமக்கு என்ன காம்பினேஷன் கிடைச்சா நம்ம என்ன செய்ய போகிறோம், புஷ் பண்ண போகிறோம். ஒன்ஸ் சி பார்த்துட்டோம் அப்படின்னா பாப் பண்ண போகிறோம். ஸோ பாப் பண்ண போகிறதுல நமக்கு எப்படி வரும், நம்ம ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் என்ன, டாப் ஆஃப் த ஸ்டாக்ல என்ன இருக்குது, ரெண்டுமே எப்படி இருக்கணும், சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ரிவர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மீனிங். ஓகேவா. ஸோ கான்செப்ட் இப்போ கிளியராக புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன்.
அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது இதனுடைய 7 tuple ரெப்ரசன்டேஷன் ஃபார்மேட். ஸோ 7 tuple ரெப்ரசன்டேஷன் ஃபார்மேட் பொறுத்தளவுக்கு ஆல்ரெடி பார்த்தது தான் என்னுடைய பிடிஏ அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும், கேபிட்டல் Q, input symbol sigma, stack alphabet, transition function, the starting state and top of the stack and set of final states. ஸோ நான் இங்கே மேட்ச் பண்ணுறேன். மேட்ச் பண்ணும்போது எனக்கு ஸ்டேட்ஸ் என்னென்ன இருக்குது, Q0 ஒன்று இருக்குது, Q1 ஒன்று இருக்குது, Q2 ஒன்று இருக்குது. அண்ட் என்னுடைய இன்புட் சிம்பிள்ஸ், ஸோ இன்புட் சிம்பிள்ஸ் என்னென்ன, AB காம்பினேஷன்ஸ் தான், சரியா? ஸோ A B அதோட சேர்த்து செப்பரேட்டர் C அதையும் மறந்துடக்கூடாது. ஸோ செப்பரேட்டர் C எனக்கு இன்புட் சிம்பிள் தான். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டாக் அல்ஃபபெட். ஸ்டாக்ல என்னென்ன சிம்பிள்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணேன் இந்த இடத்துல, இனிஷியலாக இஸ்நாட் ஸ்டாக்ல நான் புஷ் பண்ணியிருந்தேன். அது தவிர வந்துட்டு AB ரெண்டையுமே என்ன செஞ்சேன், ஸ்டாக்குக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். அண்ட் அதே மாதிரி டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் பொறுத்தளவுக்கு அதை தனியாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் ஸ்டேட் அஸ் யூசுவல் இங்கேயும் வந்துட்டு Q0 தான், எந்த சேஞ்சுமே இல்லை. அண்ட் அதே மாதிரி டாப் ஆஃப் த ஸ்டாக் பொறுத்தளவுக்கு இஸ்நாட் தான் நம்ம இங்கே எடுத்திருந்தோம் வேறு எதுவுமே எடுக்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டேட், செட் ஆஃப் ஃபைனல் ஸ்டேட்ஸ் இங்கே நமக்கு சிங்கிள் ஃபைனல் ஸ்டேட்டு QF மட்டும்தான். ஸோ இது நம்மளுடைய 7 tuple ரெப்ரசன்டேஷன் ஃபார்மேட். இதில் டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் மட்டும் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இனிஷியல் ஸ்டேட் Q0. ஸோ Q0ன்ற ஸ்டேட்டில் இருக்கும்போது நான் ரீட் பண்ண போகிறேன் இன்புட் சிம்பிள் A. டாப் ஆஃப் த ஸ்டாக் இஸ்நாட்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செய்வேன், Q0 ஸ்டேட்லேயே தான் இருப்பேன். செல்ஃப் ஷிஃப்ட் தான் போட்டிருக்கேன். ஸோ Q0 ஸ்டேட்லேயே தான் இருப்பேன். எனக்கு இன்புட் எப்படி வரும், A இஸ்நாட்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு Q0 Bன்ற இன்புட் பார்க்கும்போது டாப் ஆஃப் த ஸ்டாக் இஸ்நாட்டாக இருந்துச்சு அப்படின்னா Q0லேயே தான் இருக்கும், வந்துட்டு B இஸ்நாட்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதே மாதிரி புஷ் ஃபுல்லாக எழுதிடுவோம். ஸ்கிப்புக்கு பொறுத்த அளவுக்கு இது வந்து புஷ்ஷுக்கு. ஸோ சாம்பிளுக்கு வந்து 2 எழுதியிருக்கேன். ரிமைனிங் எல்லாமே இதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ Q0 ஸ்டேட்டில் இருக்கும்போது நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் C. அப்போ எனக்கு டாப் ஆஃப் ஸ்டாக்ல A இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்ய போகிறேன், ஸோ Q1 ஸ்டேட்டுக்கு மூவ் ஆகிடுவேன். மூவ் ஆகிட்டு நான் இடத்துல புஷ்ஷும் பண்ணல, பார்க்க முடியாது, ஜஸ்ட் ஸ்கிப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஜஸ்ட்டு அந்த டாப் ஆஃப் த ஸ்டாக்ல அதை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஸ்கிப்பிங்க்கு, ஸ்கிப் ஆப்ரேஷனுக்கு. அண்ட் ஃபைனலாக பாப்புக்கு. ஸோ பாப் ஆப்ரேஷன் பொறுத்தளவுக்கு நான் Q1 ஸ்டேட்டில் இருக்கேன். இருக்கும்போது நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் B. டாப் ஆஃப் த ஸ்டாக்லேயும் B இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்வேன், சேம் ஸ்டேட் Q1 தான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ பாப் அதை ஜஸ்ட் எப்சிலான் போட்டு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி அக்செப்டிங் ஸ்டேட். அக்செப்டிங் ஸ்டேட் பொறுத்தளவுக்கு நான் Q1 ஸ்டேட்டில் இருப்பேன். இருக்கும்போது எனக்கு இன்புட் டேப் வந்து எம்டி ஆகிடும், இட்ஸ் மீன்ஸ் எப்சிலான். ஸோ டாப் ஆஃப் த ஸ்டாக் இஸ்நாட்டாக இருந்து, ஸோ இட்ஸ் மீன்ஸ் ஸ்டாக்கும் எம்டியாக இருக்குது. அப்படி இருக்கும் என்ன செய்வேன், என்னுடைய ஃபைனல் ஸ்டேட் QFக்கு வந்து போயிடுவேன். ஓகேவா? ஸோ விச் இஸ் அக்செப்டட். டிரான்சிஷன் ஃபங்க்ஷன் ஃபார்மேட். ஸோ இதே மாதிரி புஷ் ஆப்ரேஷனுக்கு நான் 2 எழுதியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 வரும். புஷ்க்கு ஒரு 6 டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ் வரும். அண்ட் ஸ்கிப்பிங் பொறுத்தளவுக்கு 3 வரும். பாப் ஆப்ரேஷன் பொறுத்தளவுக்கு 2 மட்டும்தான். அக்செப்டிங் ஒன்று தான், இதுமே வரதும் கிடையாது. ஸோ இது வந்து நம்மளுடைய நார்மலாக ஒரு பிடிஏ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கு ஒரு 7 tuple ரெப்ரசன்டேஷன் ஃபார்மேட் ரெப்ரசென்ட் பண்ணிட்டு டிரான்சிஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு இன்புட்டை கொடுத்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ சிமுலேஷன் அப்படின்ற டேர்ம்ல மென்ஷன் பண்ணுவாங்க. சிமுலேஷன். ஸோ ஒரு பிடிஏவா எப்படி சிமுலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற கான்செப்ட். ஸோ சிமுலேஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ என்னுடைய ஸ்டார்டிங் ஸ்டேட் நான் Q0ல இருக்கேன். இருக்கும்போது எனக்கு சப்போஸ் ஒரு AAB CBBA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் கொடுக்குறாங்க. ஸோ இது என்னுடைய ஸ்டாக் சிம்பிள் இஸ்நாட். ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேட் என்ன, டாப் ஆஃப் ஸ்டாக் என்ன, நம்ம ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் என்ன, இந்த ஃபார்முலா எடுத்துக்கணும். எடுத்துட்டு சிம்பிள் வந்து இந்த இந்த சிம்பிள் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ வேறு சிம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நான் ரீட் பண்ண போகிற ஸ்டேட் வந்து Q0, ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் வந்து A. அப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக் இஸ்நாட்டாக இருக்குது அப்படின்னா நான் என்ன செய்வேன், ஸோ Q0 ஸ்டேட் இருக்கும்போது ஏன்ற இன்புட் ரீட் பண்ணுறேன். டாப் இஸ்நாட்டாக இருக்குதுன்னா என்ன செய்வேன், நான் ஜஸ்ட்டு A இஸ்நாட் அப்படின்னு சொல்லி எழுதுவேன். ஓகேவா? ஸோ எனக்கு ரிமைனிங் இருக்கிற இன்புட்ஸ் என்ன, இந்த A போயிடுச்சு அப்படின்னா AB CB AA அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த A நான் என்ன செஞ்சிருவேன், இந்த இடத்துல புஷ் பண்ணிவிடுவேன். ஸோ எனக்கு A இஸ்நாட்னு சொல்லி கிடைக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு Q0 ஸ்டேட்டில் இருக்கும்போது என்ன செய்கிறேன்,
ஏன்ற இன்புட் அடுத்து நான் ரீட் பண்ண போகிறேன். நம்ம டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து ஏவா இருக்குது சரியா. ஸோ Q0 ஸ்டேட்டில் இருக்கும்போது ஏன்ற இன்புட் ரீட் பண்ணுறேன், டாப் ஆஃப் த ஸ்டாக் ஏ வந்து என்ன செய்யலாம், ஜஸ்ட் புஷிங் ஆப்ரேஷன் தான். விச் மீன்ஸ் எனக்கு ரிமைனிங் இருக்கும் பிசி பிஏஏன்னு சொல்லி இருக்கும். இந்த ஸ்டாக் நான் என்ன செஞ்சிருவேன், இந்த இடத்துல புஷ் பண்ணிவிடுவேன். ஸோ ஸ்டாக்கில் புஷ் பண்ணோம் அப்படின்னா WZ அப்படின்னு சொல்லி சேஞ்ச் ஆகிடும். என்னுடைய அடுத்த இன்புட் சிம்பிள் நான் Q0 ஸ்டேட்டில் இருக்கேன், நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் வந்து பி. ஸோ Q0 ஸ்டேட்டில் இருக்கும்போது Q0 ஸ்டேட்டில் இருக்கேன், நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் வந்து பி. அப்போ டாப் ஆஃப் த ஸ்டாக் எனக்கு என்னவா இருக்குது, ஏ இருக்குது. ஸோ பி ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் டாப் ஆஃப் த ஸ்டாக் வந்து ஏ. அப்போ நான் என்ன செய்யணும், புஷ் தான் பண்ணணும். விச் மீன்ஸ் Q0. ஸோ இந்த பியை வந்து நான் இந்த இடத்துல புஷ் பண்ணுறேன். சரி, ஸோ இந்த இடத்துல வந்து புஷ் பண்ணுறேன். புஷ் பண்ணும்போது எனக்கு ரிமைனிங் இன்புட் என்ன இருக்கும், சிபிஏஏன்னு சொல்லி இருக்கும். இருந்தது அப்படின்னா இது பிஏஏ இசனாட்னு சொல்லி மாறிடும். ஓகேவா. ஸோ இது மூணு நமக்கு என்னது, புஷ் ஆப்ரேஷன். ஸோ இதுக்கு அடுத்து நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் பார்த்தேன் அப்படின்னா சி. ஓகேவா. ஸோ Q0 ஸ்டேட்டில் இருக்கும்போது நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் சி. டாப் ஆஃப் த ஸ்டாக் என்னவா இருக்குது, பியா இருக்குது சரியா. ஸோ பி வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக். ஸோ பி வந்து டாப் ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னா என்ன செய்கிறோம், ஜஸ்ட் ஸ்கிப்பிங் தான். ஸோ we are going to moving to the state Q1. ஸோ சீன்ற அந்த இன்புட் போயிடும். ஸோ பிஏஏன்னு இருக்கும். இந்த இடத்துல என்ன சேஞ்சுமே இல்லை, பிஏஏ இஸ் தட் நாட் அப்படின்னு சொல்லி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்கிப்பு. ஸோ செப்பரேட்டர் சி பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணுறோம், அதான் இந்த ப்ராசஸ். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா Q1 ஸ்டேட்டில் இருக்கிறோம். இருக்கும்போது நம்ம ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் வந்து பி. அப்போ எனக்கு டாப் ஆஃப் த ஸ்டாக் என்னவா தான் இருக்கணும், பிஏ தான் இருக்கணும். இருந்துச்சுன்னா என்ன செய்யலாம், பாப் பண்ணிடலாம். ஸோ Q1 ஸ்டேட்டில் இருக்கும்போது பிக்கு பி பார்த்தேன் அப்படின்னா பாப் பண்ணிவிடுவோம். ஸோ எனக்கு ரிமைனிங் இங்கே 2 ஏ மட்டும் இருக்கும், இங்கே 2 ஏ Z மட்டும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சேம் Q1 ஸ்டேட்டில் இருக்கும்போது நான் ரீட் பண்ண போகிற இன்புட் சிம்பிள் ஏ, டாப் ஆஃப் த ஸ்டாக் ஏ அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறது பாப் ஆப்ரேஷன். ஸோ பாப் பண்ணிவிடுவோம். ரிமைனிங் ஒரு சிங்கிள் ஏ மட்டும் இங்கே இருக்கும், இங்கே பார்த்தோன்னா ஏ Z மட்டும் இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு சேம் Q1 ஸ்டேட்டில் இருக்கும்போது ஏன்ற இன்புட் ரீட் பண்ணுறேன். ரீட் பண்ணுவோம், டாப் ஸ்டாக் ஏ வருது அப்படின்னா சேம் பாப் ஆப்ரேஷன் தான். சரியா. இன்புட் டேப் வந்து எம்டியாக மாறிடும், ஸ்டாக்ல வந்துட்டு வெறும் Z மட்டும் இருக்கும். ஸோ இதை என்ன செஞ்சுட்டேன், பாப் பண்ணிவிட்டு அதை ரீட் பண்ணிவிட்டு முடிஞ்சிட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தோம் அப்படின்னா Q1 ஸ்டேட்டில் இருக்கும்போது என்னுடைய இன்புட் டேப் வந்து எம்டியாக மாறிடுச்சு. டாப் ஸ்டார்ட்டாக இருக்கும்போது நான் என்ன செய்வேன், என்னுடைய Q2 ஸ்டேட்டுக்கு வந்து போயிடுவேன். ஸோ விச் இஸ் மை அக்செப்டிங் ஸ்டேட் முடிஞ்சது. ஸோ இதான் வந்து சிமுலேஷன் ப்ராசஸ். ஸோ ஒரு பிடிஏ கேட்குறாங்க அப்படின்னா இந்த டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு 70 ரெப்ரசன்டேஷன் ஃபார்மேட் அதை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சிமுலேஷன் கேட்டாங்க அப்படின்னா சிமுலேஷன் வந்து இந்த ஃபார்மேட்டில் ப்ரொசீட் பண்ணி முடிச்சிருங்க. அவ்வளோதான். தேங்க்யூ.